வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். தீபாவளியோட எப்போவுமே ஒரு எவர் கிரீன் ஸ்வீட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லட்டை சொல்லலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் லட்டு தான் பண்ண போகிறேன். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நெய் 50 ml எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் 10 பீஸ். கிராம்பு ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். திராட்சை, முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். தண்ணி 6 லிட்டர் அளந்து வச்சுருக்கீங்க சக்கரை பாவு காய்ச்சறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு மாவை கரைச்சிக்கலாங்க. நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த மாவுக்கு தண்ணியோட அளவு சொல்ல முடியாதுங்க, ஆனால் பதம் கரெக்டாக சொல்லலாம். பதம் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூந்தி நல்லா முத்து முத்தாக விழுகும். இந்த பதத்துக்கு கரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதை இப்போ சக்கரை பாவு பண்ணிடலாங்க. நான் 1/2 கிலோ சக்கரை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கடலை மாவுனா அதுக்கு 1/2 கிலோ சக்கரை அளவு. இப்போ சக்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணிங்க. 1/2 கிலோ சக்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி. இந்த அளவுக்கு ஊற்றினா தான் கரெக்டாக உங்களுக்கு பூந்தி நல்லா ஊறி நல்லாயிருக்கும், பாவும் கரெக்டாக வரும். இப்போ இதை ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் இது ஏன் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம பூந்தி போட்டு அப்படியே பாவில் போட்டே வந்துடலாங்க. பாவு ஃபஸ்ட் நல்லா ஒரு கம்பி பதம் வரட்டும். இப்போ பாருங்கள், ஒன் ஸ்ட்ரிங் ஒரு கம்பி பதம் இப்படி வரணுங்க. இப்படி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. கரெக்டாக பதத்துக்கு காய்ச்சிக்கணும். இப்போ எண்ணெய் காயணுங்க. நல்லா எண்ணெய் காயாமல் போட்டுறக்கூடாது. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு கூட போடுங்க நீங்கள். இப்படி போட்டோன்னே பூந்தி மேலே வரணும். மெதுவாக ஊற்றணும். அதேமாதிரி தேய்க்கிறது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட வேண்டாம். மெதுவாக லேசாக ஜென்டிலாக தேய்ச்சிட்ருங்க. இல்லாட்டி நீங்கள் தட்டி கூட கொடுக்கலாம். மாவு ஊற்றினா இப்படி தட்டினோம்னா கூட அழகாக விழுந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல முத்து முத்தாக விழுந்துருக்குது. இது செவக்க விட்டுறக்கூடாதுங்க. செவந்துருச்சுன்னா லட்டோட கலர் மாறிக்கும். கரெக்டாக இது வேகணும், அதே சமயத்தில் செவக்கவும் கூடாது. அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடணும். இப்போ அடங்கிருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து அதை பக்கத்துலேயே வச்சுருக்கிற நம்ம சக்கரை பாவு கூட கலந்துகிட்டே வந்துடலாம். இப்போ அது நல்லா வெந்துருச்சுங்க, பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு, வெந்துருச்சு. இப்போ நான் சக்கரை பாவு கூட கலந்துக்கிறேன். இதுவும் நல்லா சூடாக இருக்குது. சக்கரை பாவும் இப்போ சூடாக தாங்க இருக்குது. இது கூட அப்படியே போட்டே வரலாம். அப்போ நல்லா கரெக்டாக நல்லா ஊறிக்கும். இப்படி அட்ஜஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ அடிக்கடி இந்த கரண்டியை எப்படி கழுவிக்கோங்க, ஏன்னா அந்த நடுவில் எல்லாம் அடைச்சிக்கும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு துணியில் தொடச்சிக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இருந்துக்கூடாது, எண்ணெயில் காமிக்கிறப்ப விழுந்துடும். இப்போ நான் இது மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்து இந்த சக்கரை பாவில் ஊற வச்சுக்கிறேன். இப்படி போட கலந்து விட்டுக்கிட்டே வரணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா சூடாக கிளறி விட்டுருங்க. 2-3 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். நல்லா சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும், எல்லாமே ஈவனாக நல்லா சூடாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த சூடு இருக்கும், அந்த சூட்டோட லட்டு பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்திக்கலாம். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா உண்டனை விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது ஏலக்காய் பொடிங்க. இது கிராம்பை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். நுணுக்கி போட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும். இது முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் சூடு பதமாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மத்து இல்லாட்டி இந்த உருளைக்கிழங்கு நசுக்கிறோம்ல, அது வச்சு கொஞ்சம் மெதுவாக இது பண்ணிக்க, ஜென்டிலாக நசுக்கணுங்க. ரொம்ப போட்டு நல்லா நசுன்னு பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக அங்கங்கே அப்படியே நசுக்கி கொடுத்தோன்னா, அந்த சூட்டையும் நசுக்கி கொடுத்தோன்னா லட்டு பிடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும்.
இப்போ கரெக்டாக இருக்குங்க பதம். இப்போ நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் பிடிக்கிறப்ப கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஈரப்பதமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா ஊறிக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கோங்க. லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் தாங்க. இப்போ நல்ல சுவையான நெய் லட்டு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குட் ஃபுட், குட் லைஃப்.